சாம்சங்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு 5G மொபைல் அவங்களோட A சீரிஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. A54 அண்ட் A34 அப்படின்ட்டு. 54 பாத்தீங்க அப்படின்னா 34 விட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ரெண்டுக்கு என்னென்ன சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் வருது அப்படின்றத வீடியோல அங்கங்க கிளியரா சொல்லியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம வீடியோ பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா தான் மேக் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு அது பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ரெண்டு போன்லயும் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, குறிப்பா IP ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. போனை தண்ணியில கூட போடலாம், அதையும் கூட டெஸ்ட்லாம் பண்ணிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொபைலோட கலரை பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. Galaxy A54 5G மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. சாம்சங் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய 3 நல்ல ஹைலைட்டான ஃபீச்சராக எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் சைடில் என்ன ரேம் வேரியன்ட்ன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அடாப்டர் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஒரு குட்டி பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு, Type-C to Type-C கேபிள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். நான் பாக்ஸில் இருக்கிற அளவுக்கு ஓவர் பச்சையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒரு அளவுக்கு லைட் பச்சையாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. இந்த கேமரா மாடல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படியே வெயிட் பண்ணுங்கள். டர்ன் ஆன் பண்ணிவிட்டு செட்டப்லாம் பண்ணிவிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த மொபைல் பண்ணியாச்சு. இந்த மொபைல் பண்ணல அப்படின்னா கோவிச்சுக்கும். ரெண்டுலேயும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் இமேஜ், பேக் சைடில் ஹைலைட்டு, ப்ரைஸ் அழிச்சிட்டு அண்ட் சைடில் கலர் என்ன, ரேம் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணா சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், Type-C to Type-C கேபிள், மேல இருக்கக்கூடிய இந்த ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணா ரெண்டு மொபைல் இப்போ கையில் இருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு தோணுது. எஸ் சீரீஸ்ல இதே மாதிரியான டிசைன், அந்த கேமரா மாடல்லாம் செப்பரேட்டா வர மாதிரி கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. A54 பொறுத்த வரைக்கும் பேக் சைட் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு பிளைனான மேட் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட உங்களுக்கு கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஃபேஸ் எல்லாம் பார்த்தா கூட லைட்டா தெரியுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் இந்த கேமரா இருக்கக்கூடிய ரிங் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா மூணுமே வந்து மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆசம் வயலட் வந்து நம்ம கையில இருக்கு. இதுலயே லைம் அப்படின்றதும் கிராஃபைட் அப்படின்ற இன்னொரு பிளாக் கலர் வேரியண்ட்டுமே லான்ச் பண்ணிருக்காங்க. சேம் அதே டிசைன் தான் A34, பட் பேக் சைடு ஃப்ரேம் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷ்ல லைட்டா கிரேடியன்ட் ஃபீல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் எல்லாம் பார்த்தா சுத்தமா தெரியுற மாதிரியே இல்ல. இதுல கலர் வேரியன்ட் நம்ம கையில இருக்குது. லைம் கலர் இருக்கு, பார்க்கிறதுக்கு அப்படியே கிரீன் கலர் ஃபீல் கொடுக்குது. இதுலயே சில்வர் அண்ட் கிராஃபைட் அப்படின்ற இன்னும் ரெண்டு கலர் வேரியண்ட்டுமே லான்ச் பண்ணிருக்காங்க. வெயிட் அண்ட் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.2 mm, வெயிட் வந்து 202 கிராம் வந்து A54, A34 வந்து 199 கிராம் இருக்கு. கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது ஓரளவு காம்பாக்டா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. வெயிட் பேலன்ஸ் ரொம்பவே பெட்டரா வந்து பண்ணிருக்காங்க. ரெண்டு மொபைல்லையுமே எனக்கு குறையா தோன்ற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா A54 அட்லீஸ்ட் பஞ்ச் ஹோல் கொடுத்திருக்காங்க. A34 பாத்தீங்கன்னா இன்னும் வாட்டர் டிராப் நாட்ச் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு கலர்ல பட்டையா 4 பக்கமும் பெருசா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு பிரைஸ் ரேஞ்ச் வந்து மிட் ரேஞ்ச் வந்துட்டாலும் கூட இந்த மாதிரி பெசல்ஸ்லாம் அதிகமாக கொடுக்கறது அந்த போனோட லுக்கை வந்து கொஞ்சம் கெடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலா இருக்கு. இதை தவிர இந்த ரெண்டு மொபைலே ஹைலைட்டா தோன்றது ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்ல இருக்கக்கூடிய ஹையர் எண்ட் மொபைல்ல கூட பாத்தீங்கன்னா IP ரேட்டிங் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல மாட்டாங்க. பட் இதுல IP67 வந்து ரெண்டு மொபைலையும் கொடுத்திருக்காங்க. தெரியாம நான் அடிக்கடி போன்ஸ் வந்து தண்ணியில போட்டுற மாதிரி நடக்குது ப்ரோ, தண்ணி பட்டுறது அப்படின்னு நினைக்கிறீங்க, அதனால போன் வீணா போயிடுற மாதிரி இருக்குன்னா இதுல இந்த ரேட்டிங் கொடுத்துருக்கனால தாராளமா தண்ணியில போட்டாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ இது ஒரு ஹைலைட்டான விஷயமா எனக்கு தோணுது இந்த மொபைல்ல. டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது இதே போன்ஸ்ல லாஸ்ட் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில இம்ப்ரூவ்மெண்டோட தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு மொபைல்லையும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல வித்தியாசம் இல்லை சைஸை தவிர. சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது A54 பாத்தீங்கன்னா 6.4 இன்ச் இருக்கு, A34 பாத்தீங்கன்னா 6.6 இன்ச் இருக்கு. கொஞ்சம் A54 பெரிய டிஸ்பிளேவா கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்க்கும்போது ரெண்டுமே ஃபுல் HD சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் 60 Hz வச்சுக்கலாம், இல்ல அடாப்டிவ் 120 Hz செட் பண்ணீங்க அப்படின்னா 60 Hz இல்லாட்டி 120 Hz இந்த ரெண்டு தான் சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல பேட்டரி லைஃப்ல வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஸோ ஒரு 30 Hz, 60 Hz, 45 Hz அந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து வேரியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் யூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைலுமே HDR சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ HDR கண்டென்ட் உங்களுக்கு வியூ பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் வெர்ஷன்ல வந்துட்டு 800 nits தான் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 nits வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விஷன் பூஸ்டருமே கொடுத்திருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர்ல நல்லா மேனேஜ் பண்ணுது. டைரக்ட் சன்லைட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா மேனேஜ் பண்ணுது.
ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங் கண்டிப்பாக சாம்சங்கோட டிஸ்பிளே ஒரு பெட்டரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சேச்சுரேஷனாக இருக்கட்டும், நல்ல டீப்பான பிளாக்காக இருக்கட்டும், டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம சாம்சங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபாஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே S22 Ultra தான் யூஸ் பண்ணுறேன், அதுவும் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு நார்மலாக பழகிடும். அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு வந்து தெரியாது. அண்ட் ஃபேஸ் அன்லாக்குமே யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு லோ லைட்லையும் கூட நல்லாவே அன்லாக் ஆகுது. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் டாப்ல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 5G மொபைல். ஸோ 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 10 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேண்டும் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான், மேல இருக்கக்கூடிய இயர் பீஸுமே ஸ்பீக்கரா ஒர்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி பெட்டராகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா ஒரு சில குறைகள் என்னால் பார்க்க முடிஞ்சது. பட் இருந்தாலும் பெஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் One UI வந்து ஒரு பெஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆண்ட்ராய்ட்லேயே வந்துட்டு. ஸோ இப்போ இந்த மொபைலில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா One UI 5.1 ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 டைம் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குற மாதிரியும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து 5 வருஷத்துக்கு கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரியலாகவே ஒரு ஒர்த்தான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி இதில் எனக்கு பிடிக்காத சில விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளோட்வேர்ஸ், தேவையில்லாத ஆப்ஸை எங்கிட்டாவது புஷ் பண்ணி உள்ள கொண்டு வந்து ஒரு 4 ஆப்பை போட்டு விட்டுறாங்க. அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாலும் கூட இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்தாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் அதை தாண்டி OS யூஸ் பண்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா நிறைய ஃபீச்சர்ஸோட ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 2 மொபைல்லையுமே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ்னா இந்த கேமரா சைடு தான் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம A54 பார்த்துடலாம். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில செல்ஃபி ஃபோட்டோஸ் பார்க்கலாம், ரியலாகவே நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ் வந்து கிடைக்குது. ஸோ ஒரு குவாலிட்டியான செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரியலாகவே இது ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8 OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட பெரிய லெவலில் ஷேக்கிங்கே இல்லாமல் எடுக்க முடியுது. நெக்ஸ்ட் 12 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 5 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்ரோ ஃபோட்டோ விட்டுட்டு அதர்வைஸ் மற்ற கேமரா எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு அவுட்புட் தான் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். வீடியோஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 FPSம் 1080p 60 FPSலையும் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ அவுட்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த OIS சப்போர்ட்டோட இருக்கனால நம்ம ஓரளவுக்கு வேகமாக ஓடிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்தாலும் கூட அந்த ஷேக்கிங் இல்லாமல் ஒரு பெட்டரான அவுட்புட் கிடைக்குது. A34க்கு வந்தோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் கிரேடாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்கும். பட் பெரிய லெவலில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னும் போது பாதிக்காதுன்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக A54 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஷார்ப்னஸ் டீடைலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஃபீல் இருக்கும். மற்றபடி அந்த பியூட்டி மோடாக இருக்கட்டும், போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பெட்டரான அவுட்புட் தான் கொடுக்கும். பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8 OIS சப்போர்ட் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் மெயினோட கம்பேர் பண்ணி சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மேக்ரோ ஃபோட்டோ அதே 5 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS இல்லை 1080p 30 FPSல எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 60 FPS இல்லை. அதுவே பேக் சைட் பார்த்தோம்னா 4K 30 FPS இல்லை 1080p 60 FPS இல்லை 30 FPS எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட்டோட இருக்கனால ஷேக்கிங்கே இல்லாமல் நல்ல ஒரு வீடியோ அவுட்புட் எடுக்க முடியுது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயும் ரொம்ப பெரிய லெவல் வித்தியாசம்லாம் வரப்போறது இல்லை. A34 கம்பேர் பண்ணும்போது A54 கொஞ்சம் பெட்டரான ஷார்ப்பான இமேஜ், கொஞ்சம் நல்ல ரெசல்யூஷன்ல அவுட்புட் கிடைக்கும். பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அடாப்டர் பாக்ஸில் வரல. ஸோ இந்த 25 வாட்ஸ்ன்றது வந்து ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நிலைமைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த 5000 mAh பேட்டரி கெபாசிட்டின்றது பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் நல்லாவே பெட்டராக இருக்கும். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். இன்னும் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எத்தனை நாள் வருது அப்படின்றதெல்லாம் என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். இந்த 25 வாட்ஸ்ன்றது பார்த்தீங்க
அப்படின்னா இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 20,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறோம் அப்படின்னாலே ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்பவே பெட்டரா கொடுக்குறாங்க. ஸ்டில் இன்னும் 25 வாட்ஸே கொடுத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ மாற்ற போறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் பெரிய லெவலில் பிரச்சனை இல்லைப்பா, நான் பாட்டுக்கு போட்டு வரேன், அது பாட்டுக்கு ஏறிட்டு இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஓகேவா இருக்கிற ஃபீல் கொடுக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொபைலை ஒரு 2-3 நாளாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ரிவ்யூ வீடியோவே கிடையாது, ஜஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Exynos 1380 வந்துட்டு A54ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், மல்டி டாஸ்கிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணாலும் கூட ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான். கேம் பிளே கூட நான் ஜஸ்ட் வீடியோக்காக வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. பெருசாக லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல் எங்கேயுமே வந்து எனக்கு தெரியல. ஹீட்டிங் இஷ்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத லாங் டர்ம் ப்ளே பண்ணால் தான் தெரியும். இதில் வேப்பர் சேம்பர் கூலிங் மாதிரி சிஸ்டம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்றது வந்து கிளியராக வந்து தெரியல. ஸோ அதனால் நான் தெரிஞ்சது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். அண்ட் A34 பொறுத்த வரைக்கும் டைமண்ட் சிட்டி 1080 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ப்ராசரில் நான் கேம் பிளேலாம் வந்து பண்ணி பார்த்துருக்கேன். இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம் பிளே பண்ணும்போதும் சரி, மல்டி டாஸ்கிங் ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போதும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதை தாண்டி ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது ஒரு ஃபோன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரைஸை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். எல்லாமே நல்லா இருந்தாலும் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது யோசிச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல, ஏன்னா லான்ச்சுக்கு முன்னாடியே வந்தனால. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் ப்ரைஸ் என்ன அப்படின்றத ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபோன் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு வாங்குவீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.